வணக்கம் தலைவா! அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எத பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்கள பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம இருக்க இது மிக மிக அவசியங்க. தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக் டூ ஜியோ போராட்டங்கள நடத்தியிருக்காங்க. கோர்ட்டை முற்றுகையிடும் போராட்டம். சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகில ஒன்று கூடுவோம் அப்படின்ற ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் காலத்திலும் டாக்டோ ஜியோ மாநில மாநாட்டிலும் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி டிசம்பர் 28 சென்னை கோட்டை முற்றுகை போராட்டம் வெற்றி பெற அனைவரும் பங்கேற்போம். 1/4/2003 பிறகு அரசு பணியில் சேர்ந்தோருக்கு தற்பொழுதைய நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு புதிய ஓய்வூதிய திட்டத்தை விட்டுட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும், அமல்படுத்த வேண்டும். கால வரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் ஒப்படைப்பு, உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்க வேண்டும். அடுத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கு, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அவங்க ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் வைக்கிறாங்க. உடற்கல்வி இயக்குனர் ஆசிரியர்களுக்கு ஒன்றிய இணையான ஊதியம் வழங்கப்படாமல் இழைக்கப்பட்டு அநீதிகளை களைந்திட வேண்டும். முதுகலை ஆசிரியர்கள், அனைத்து ஆசிரியர் சங்கங்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள், கண்காணிப்பாளர்கள், தலைமை செயலக உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், பல்வேறு துறைகளில் உள்ள தொழில்நுட்ப ஊழியர்கள், ஊர்தி ஓட்டுநர்கள் ஆகியோருக்கான ஊதிய முரண்பாட்டினை களைய வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு கால ஊதியம் பெற்று வரும் சத்துணவு, அங்கன்வாடி, வருவாய், கிராம உதவியாளர், ஊராட்சி செயலாளர்கள், ஊர்ப்புற நூலர்கள், கல்வித்துறையில் பணியாற்றும் துப்புரவாளர்கள், தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் எம்ஆர்பி செவிலியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் ஆகியோருக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியத்தை வழங்கணும். மேலும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் பணியாளர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யணும். என்னன்றது இது ஆல்ரெடி தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்துட்டாங்க. இந்த பணி நிரந்தரம் செய்யுங்க அப்படின்றது எல்லாத்தையும் அதை தாங்க அடிக்கடி சொல்றாங்க. அரசின் துறைகளில் 30 விழுக்காட்டிற்கு மேலாக காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்பப்படுவதற்கான ஒரு நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். 21 மாத ஊதிய நிலுவைத் தொகை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் ஆகியோருக்கு மறுக்கப்பட்டுள்ளதை உடனடியாக வழங்கிட வேண்டும். 2002 மற்றும் 2004 தொகுப்பூதியத்தில் நிர்ணயம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள் பணிக்காலத்தினை அவர்கள் பணியில் சேர்ந்த முதல் நாள் பணி வரன்முறைகளை பயன்படுத்தி ஊதியம் வழங்கிட வேண்டும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. சாலை பணியாளர்களுடைய 49 மாத பணி நீக்க காலத்தினை முறைப்படுத்த வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளிலும் அரசு துறைகளிலும் தனியார் முகமை பணியாளர்களை நியமனம் செய்வதை உடனடியாக தடை செய்திட வேண்டும். இந்த கோரிக்கைகள் அனைத்துமே வலியுறுத்தி வரும் டிசம்பர் 28 முற்றுகை கோட்டை முற்றுகை போராட்டத்தை ஜாக் டூ ஜியோ அமைப்புகள் நடத்திருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பண்றேட்டு கண்டிப்பாக ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.